துபாய் சாக்லேட் நாங்க சாப்பிட்டுருக்கோம் கடையில வாங்கி. ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் டைமா பண்றோம். அதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோமா, என் ஃபேவரட் டைரி மில்க் எனக்கு தான். அது பேர் மேக்கிங் இது இல்லை இது வேற என்ன மோல்டர். மோல்டர். நாங்கள் பிஸ்தா அவிச்சு வச்சுக்கோம். அவிச்சு இல்லை, ஃப்ரை பண்ணது. கண்டென்ஸ்டு பவுடர். கண்டென்ஸ்டு பவுடர். கண்டென்ஸ்டு மில்க். கண்டென்ஸ்டு மில்க். இது எனக்கு பேர் மறந்துட்டேன். குனாஃபாடோ. ஓகே, நம்ம கொஞ்சம் சுகர் பவுடர் வச்சுக்கோம். இல்லை கொஞ்சம் பட்டர் வச்சுக்கோ. இல்லை யாரோ சாப்பிட்டுக்காங்க. ஐயோ கேட்டோ. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோமா, இந்த பிஸ்தா வந்து ஜார்ல போட போறோம். அரைக்க போறோம். அரைச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஓகே 2 8 1 2 3 ஓகே போதும். அத நம்ம ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். இது மரமேயே அரைக்கலா காட்டுது. இறக்கி தூக்காங்க. ரொம்ப கூசுது. கண்டென்ஸ்ட் மில்க்ல 3 ஸ்பூன் விட்டுக்கலாம். நான் இவ மாதிரி தயவு செஞ்சு வச்சுட்டா பாருங்க. அவன் ஒரு நாய் குத்தி. போதும் நக்க கழுவி கொண்டு நீ தான் வைக்கணும். யார்கிட்ட நீ நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். திரும்பி கட்டிட்டு வா. தாக்கி வரா. இப்போ நம்ம பிஸ்தா பேஸ்ட் ரெடி ஆயிட்டு நம்ம குனாஃபா டோ கட் பண்ண போறோம். இப்படி பண்ணணும். அப்போதான் எனக்கு தெரியும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போறோம். இப்போ நம்ம பட்டை கட் பண்ணா இப்படி தான் ஃப்ரை பண்ணணும். ஓகே, இது லெமன் ஃபிஸி. காஸ் நீங்க ரொம்ப நேரம் இல்ல ஸ்டவ்ல போடாதீங்க, அப்போ கரிஞ்சே போயிடும். ரொம்ப கரிஞ்சு போயிடுச்சுன்னா சாக்லேட் கசப்பாட்டுக்கு இன்னும் சேரும். பார்த்தா தெரியல. மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க. இப்போ ஆஃப் பண்ணி 1/2 மணி நேரம் ஆயிட்டு. நீ இல்ல என்ன பண்ணிட்டு இருக்க மக்களே? வா அது கொண்டு வா. நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம குனாஃபா கூட பிஸ்தா மிக்ஸ் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஜாம் மாதிரி வருது. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பறிச்சு வச்ச டோவும் அரைச்சி வச்ச பிஸ்தாவும் நம்ம இல்லை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ லேசாக டேஸ்ட் பண்ணலாமா? சாக்லேட் பண்ண முடியாது. ஏன் கொண்டு கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். நம்ம சர்வுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச சீச்சன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஆட் பண்ணிச்சுக்கமா. ஓகே, ஃபினிஷ் காய்ஸ். நெக்ஸ்ட் நம்ம டைரி மில்க் ஓபன் பண்ணலாம். அதை கட் பண்ணி மெல்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது கட் பண்ணணும். சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இது கட் பண்ணிக்கலாம். ஐயோ இது கட் பண்ண மாட்டேங்க. ஐயோ நான் கட் பண்ணி தரேன். வேண்டாம். கட் பண்ணிட்டோன்னு இது பீஸ் கட் பண்ணணும். டேஸ்ட் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப இது சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. ஆனால் இந்த கேமராமேன்லாம் என்னை முறைச்சிட்டு இருக்காங்க. எங்க இது மொத்தமா பவுல போட்டுக்கலாம். அதை ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸ்வீட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கை வாஷ் பண்ணிட்டு வரோம். இப்போ நம்ம எடுத்து பேமெண்ட் பண்ணலாம். இதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சாக்லேட் மெல்ட் பண்ண போகிறோம். 5 minutes later. Success.
இப்படி இருந்து டேரி மில்க் எப்படி ஆயிட்டு நான் ஹாட் எல்லாம் போட நீ வர இது வச்சு நாங்க இந்த குனாஃபா சாக்லேட் இப்போ மேக் பண்ண போறோம் இது நல்லா மெல்ட் ஆயிட்டு வாங்க गाइस இந்த சாக்லேட் வந்து இந்த மோல்ட்ல போட போறோம் இந்த மோல்ட்ல சாக்லேட் ஊத்தியாச்சு இனி நாங்க 5 minutes ஃப்ரீசர்ல வைக்க போறோம் 5 minutes later. நாங்க இப்போ ஃப்ரீசர்ல வச்ச சாக்லேட் நல்லா கல்லு போய் ஆயிட்டு அதை நாங்க இந்த பேஸ்ட் ஊத்த போறோம் பிஸ்தா பேஸ்ட் இப்போ நம்ம பிஸ்தா இது ஃபில் பண்ணியாச்சு இனி நம்ம சாக்லேட் ஊத்திக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு இப்போ 5 minutes திரும்ப ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் My job is done. இப்போ 5 நிமிஷம் டைம் இருக்கா அதுக்கு இந்த கேப்பில் இந்த பிளேட்டில் தடவி சாப்பிட்டுக்கலாம் இந்த பிளேட் வெரி ஸ்வீட் A few moments later. நம்ம பண்ண சாக்லேட் இப்போ ரெடி ஆயிட்டு டேஸ்ட் பண்ணலாமா फ्रेंड्स மெது வைத்து இப்போ உடைக்கலாமா What is at the pond today? Wow.